கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 112வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருள் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அதுதான் என்ன செய்வது என்று தெரியாத நேரம், பாதை தெரியாத நேரம், என்ன முடிவெடுக்கலாம், எப்படி இதிலிருந்து தப்பிக்கலாம் என்று தெரியாத நேரம். ஆண்டு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும், உங்களுக்கு ஒரு பாதை தெரியும், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிக்கிற தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்க வேண்டிய நேரம். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பின்பதாக எகிப்தியர் துரத்தி வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெருங்கிடுவாங்க, மரணம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்பொழுது வசனம் அங்க இப்படியாக இருக்கிறது, அவர்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருந்த கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு பின்பதாக நடந்தார், அவரோடு சேர்ந்து மேக ஸ்தம்பமும் வந்தது என்று சொல்லி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்தியரையும் பிரிப்பதற்காக தேவன் அவர்களுக்கு நடுவாக நடக்கிறார், அவரோடு மேக ஸ்தம்பமும் இருந்தது என்று சொல்லி இப்படியா வசனம் விளக்குது. இந்த மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு இருளும் அந்தகாரமுமாய் இருந்தது. யாருக்கு? எகிப்தியர் பக்கம் பார்க்கும்போது அது இருளும் அந்தகாரமுமா இருக்குதான். என்ன செய்யறதுன்னு தெரியல. ரெண்டு பக்கமும் தண்ணி சூழ்ந்து நிற்குது. ஆனால் அந்த மேகத்தை தாண்டி அவங்களால போக முடியல. அதே வசனம் இப்படியாய் முடிகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது வெளிச்சத்தை தந்தது என்று சொல்லி. பலருக்கு அது இருளின் சூழ்நிலையா இருக்கும். பலரால் அதிலிருந்து தப்பித்து வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவங்களால வெளியே வர முடியாது. ஆனால் நீங்க அதுல ஜெயம் கொள்வீங்க, நீங்க அதை மேற்கொண்டு வருவீங்க. ஏன் தெரியுமா? வெளிச்சத்தை தருகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மேல விசுவாசம் வைத்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க கவலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இருளின் பாதையில என்ன செய்வதென்று அறியாது இருக்கிற உம்முடைய ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, சரியான நேரத்தில் நீர் இறங்கி கிருபையாய் உதவி செய்கிறதற்காய் நன்றி. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி நின்ற பொழுது கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி கிருபையாய் உதவி செய்தது போல, மதிலாய் நின்றது போல ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க நிற்க போவதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.